வெல்கம் பேக் டு ஆகா தீபாவளி. வா, ஆளாளுக்கு விலையெல்லாம் இப்போ நிர்ணயமாக சொன்னாங்க. ஆனால் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம்னா, முதல்ல அவங்கள சமைக்க சொல்லுவோம். கண்டிப்பா சமைக்க சொல்லி பார்த்துட்டு அப்புறம் சில கேள்விகளை கேட்போம். ஆமா, நல்ல வேலைக்கு சாப்பிட்டு பார்த்தோம்னா நம்ம கேள்வி கேட்கறது நம்ம இருக்க மாட்டோம். கரெக்ட் தான நகைச்சுவை. சரி, இப்போ சமைக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல உங்களுக்கு தேவையான பொருள்லாம் இருக்காங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோங்க. எல்லாரும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம இன்னொரு விஷயத்த சொல்லி ஆகணும். இவங்களுக்கு சமைக்கிறதுக்கு மொத்தம் 40 நிமிஷம் டைம் தருவோம். இந்த 40 நிமிஷத்துல அவங்க கொடுக்கப்பட்ட அந்த 2 பொருளையும் வந்து செய்து முடிக்கணும். அதுல ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன செய்யணுங்கிறது கரெக்டா தெரியும் இல்லையா? ரெடியா இருக்கீங்களா? ஓகே, ஆகா தீபாவளியுடைய முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கிறோம். நம்ம ஆதித்யா டிவி ஆங்கர்ஸ் எல்லாரும் சமைக்கிறதுக்கு தயாராயிட்டாங்க. அதுக்கு முன்னாடி வேண்டுகோள், இது ஆகா தீபாவளி. உங்க சாப்பிட்டுட்டு ஐயோ தீபாவளியா மாறிடக்கூடாது. ஓஹோ தீபாவளியா மாற போகுதுண்ணே. நீங்க சமைக்க வர்ற மாதிரி தெரியல. சமைச்சிட்டாலும் முத்து, இது என்ன சட்டி சட்டியா எல்லாத்தையும் எடுத்து கவுத்துட்டே இருக்கிறாங்க? அவ்வளவுதான். இங்க பாரு, ஏமா என்ன மணலி மேல ஓட்டிட்டு இருக்கா? ஏய், இவன் தங்க மாதிரி சமைப்பான் போல. 24 கேரட் 24 கேரட். ஓ, அதுலயும் ஒரு காமெடியா? பாத்து பாத்து வெங்காயத்தை வலிக்க தம்பி, கிண்டுறது முக்கியம் இல்ல, ஸ்டவ் ஆன் பண்ணுங்க. ஆன் பண்ணியாச்சுண்ணே. அந்த காமெடி போச்சு. மா, நீங்க சமைச்சு பழகுறதுக்கு அவங்கள கூட்டு வந்தா? இருங்க, இப்பதான் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். கொஞ்சமா தான் வரும். ஓ, அல்வாவா? ஓ, அதுக்கு ரவையை கிண்டுறியா? சரி, இது கதைக்காக தெரிஞ்சிருச்சு. இங்கிட்டு பாப்போம். ஏதோ கிண்டுதுயா பாப்போம். மாமா நீங்க பாத்துக்கிறியா? அண்ணா நான் ஃபிஷ் ஃபிங்கர்ல இறங்குறேன். கிண்டல் கேட்டோம், அதுக்கு இந்த அளவுக்கு கிண்டுறது. தட்டை கழுவி வைக்கிறது இல்ல. ஓகேவா ஓகேவா? பால் பாயசம் கோஷ்டி. அல்வா செய்ய சொன்னா அதை தண்ணி மாதிரி கிண்டி குழம்பு வைக்கிற மாதிரி நக்கி பாக்குற. என்னவா பண்ற நீ? எதுல விட்டாலுமே ஒண்ணுதானே. என்ன விரல ஒட்டிக்கிச்சு. எதுல போட்டாலும் ஓகே தானே. அண்ணா இது எப்படி வாயில காத்து கேசரி பண்ணுமா? கேசரி அநேகமா இன்னைக்கு ஃபிஷ் ஃபிங்கர் வராது, ஃபிஷ் அல்வா வரும்னு நினைக்கிறேன். ஆனா இந்த இடத்துல மதுரையிலிருந்து பிளைட் பிடிச்சு வந்து பிள்ளைகளை சமைக்க விடாம போடுறே இல்ல, அவங்க கட் பண்ண அதை எடுத்து தின்னுட்டு இருக்காப்புல மதுரை முத்து. அப்படிப்பட்ட கத்தக்கூடிய சமையலை பத்தி தெரிஞ்ச செஃப் சத்து அவர்களை நாங்கள் அழைக்கிறோம். வாங்க செஃப் சத்து. இதெல்லாம் தேவையில்லை, வந்து ஹெல்ப் பண்ணலாம். இவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இவர் என் சமையலுக்கு ஹெல்ப் பண்ணுவார். எப்படி சமைக்கணுங்கிறத இவர் ஹெல்ப் பண்ணி சொல்லி தருவார். சரி, இவர் யாருக்கு சத்துவோட ஹெல்ப் வேணும்? எனக்கு. அம்மா கெட்டு குட்டி வச்சுரா போறோமா? அங்க என்ன போயிட்டு இருக்குங்கிறது அப்புறம், இங்க என்ன போயிட்டு என்ன போயிட்டு இருக்கு? இல்ல, நான் வந்து பண்றேன், அவர் வந்து ஹெல்ப் பண்றாரு எனக்கு. ஹலோ, மகா பண்றாங்க, சத்து ஹெல்ப் பண்றார். இப்பொழுது கதிரவளுக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. என்னது அந்த சந்தேகம் என்னவென்று இப்பொழுது கேட்போம். ஐயா, யாரா நெய்யில வந்து பாத்திரம் கழுவி என்ன நெய்யில பாத்திரம் கழுவுறீங்க? அல்வா எப்படி இருக்கும்? ஓ, அல்வாவா? ப்ளீஸ். துரோகம் பண்ணிட்டாங்கடா எனக்கு. ஐயோ, யாரு இவ்வளவு நேரம் இவ கேசரி நினைச்சு பண்ணுகிறானா? ஏமா என்ன எழுதி உனக்கு? பால் அல்வா. ஏப்பா, உனக்கு அல்வாங்கிறதே தெரியாதா? எனக்கு தெரியும், நான் அவளுக்கு தெரியாது. அவளுக்கு தெரியாது, அல்வா தான். ரப்ப ரவையா இருக்கு. ஆமா, அல்வொன்னு அது வரணும், அதான் அல்வா. ரவையா இருந்தா அது அல்வா தான். சரி சரி, அடுத்த வாட்டி வா. இது ஓகே பா, 10 நிமிஷம் ஆச்சு, இன்னும் அரை மணி நேரம் தான் டைம் இருக்கு. கல்யா, உன் அடுப்பு அங்க இருக்குமா? இல்ல இல்ல, சும்மா ஒரு டேய், லோகேஷ் எப்படியா போயிட்டு இருக்கு? எனக்கு என்னவோ இத பார்த்தா அல்வா மாதிரி தெரியல. கொஞ்சம் லைட்டா அப்படி காமி. அல்வா மாதிரி தான் இருக்கு. கரெக்டா சிமெண்ட் பூசி பாண்டு போடுற மாதிரியே இருக்கு. இதெல்லாம் போட்டுதான் உங்க வாய் அடிக்க வேண்டியதா இருக்கு. இவன் யாருடா இவன்? யார் அவனா? அவன் செஃப்டா, செஃப் சத்து. அவங்க வேற மரியாதை குற அவன் வேண்டா அவர. அவர் எவ்வளவு பெரிய சமையல்காரர் தெரியுமா?
அல்டிமேட் சமையல் இந்த பால் பாயசமும் வெஜ் லாலிபாப் தான். அவன் பாலை ஊத்தி கிண்டிக்கிட்டே இருக்காப்ல, இந்த பொண்ணு தண்ணியில எல்லா காய்கறியும் போட்டு கிண்டிக்கிட்டே இருக்கு. இது ரெண்டும் எப்ப வேகும்னே தெரியல. நாங்க தானே ப்ரொசீஜரை கரெக்டா ஃபாலோ பண்றோம். ஆமா ஆமா, நீங்க 4 வருஷம் ஆகும் போல இருக்கு இன்னும் செய்யறதுக்கு. சொல்லு. தேவையான அளவு பால் எடுத்துக்கணும். பால் எடுத்துக்கிட்டு அப்புறம் எங்க உயிர் எடுத்துக்கிறோமா? பயங்கரமான சமையல்காரன். ஏய் என்ன புகைச்சல் வருதியா? ஐயோ வைமா கீழ வைமா. என்ன படப்பு தீ பிடிச்சி எரிஞ்ச மாதிரி இப்படியா? இன்னும் கொஞ்சம் ஊத்துங்க. சைவம் தானே செய்றீங்க? அண்ணா நீங்க இடையில நகைச்சுவை பண்ணும்போது கான்சென்ட்ரேஷன். இரு அந்த இரு. ஆமா பெரிய கான்சென்ட்ரேஷன். ஏய் செஞ்சேல அமைதியா இருங்க. சைவம் அந்த ஜோக் வருது. ஆமா சைவம் தானே உங்களை செய்ய சொன்னா. அப்புறம் முட்டைக்கோஸ் போடுறீங்க. இது முட்டைக்கோஸ் இல்லனே. காலி சைவத்துக்கு முட்டைக்கோசு போட்டா தப்பு இல்ல, நீங்க தப்பான கவுண்டர் கொடுத்தீங்க. அண்ணே இந்த கோஷ்டியை கவனிக்கவே இல்லை. என்னதான் செஞ்சிருக்கீங்க? ஓடுறாங்க பாரு மீன் வாசனைக்கு. சீரியஸா உங்களை செய்ய சொல்லி சமையல் தானே செய்ய சொன்னோம். இல்ல அவங்க சமையல் செஞ்சோன்னா அது நம்மள சீரியஸ் ஆக்கிரும். இல்ல நம்ம அதுக்கேத்த மசாலா போட்டு அடுத்து வேற ஏதாவது அந்த உருளைக்கிழங்க வெந்த பிறகு வெட்டி இருக்கணும், இல்ல வெட்டிட்டு வேக வச்சிருக்கணும். வேகும் போதே கத்தி எடுத்து குத்திட்டு இருக்கியே. பாவம் இல்லையா? கார்னிஷ் பண்ணி தரேன். இது வேற ஏதாவது வேணையா பால் பாயசத்தை மாதிரி உங்களுக்கு கூழு ஊத்துற மாதிரி இன்னும் காய்ச்சி நிற்கிறான். பாலை எப்படி காய்ச்சறாங்க? அந்த பாலை சுண்ட காய்ச்சி கடைசியில தயிரா போயிடும் போல இருக்கு. ஏய் பணியாரம் ரெடி. பணியாரமா? இங்க ஒரு பணியாரம் செஞ்சிருக்கீங்க அதுங்க. ஓகே டைம் இன்னும் 20 மினிட்ஸ் தான் இருக்கு. பரபரப்பா போயிட்டு இருக்கிற இந்த சமையலுக்கு இன்னும் 10 நிமிடங்கள் தான் இருக்கு. அந்த 10 நிமிடத்துக்குள்ள யார் என்ன கம்ப்ளீட் பண்ண போறாங்கன்னு தெரியல. ஐயா பண்றப்பல க்ளீன் பண்ணுங்க. ஐயா இங்க முடிஞ்சிருச்சான். மைசூர் பாக்கு செய்து முடிச்சிட்டார். பிளேட்டிங் தான். இது காய வைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அநேகமா வெயில் டைம் மொட்டை மாடியில கொண்டு போய் காய வச்சா மைசூர் பாக்கு ரெடி ஆயிடும்னு நினைக்கிறேன். சோ அநேகமா இவங்க 5 பேரோட சமையல்ல இன்னைக்கு என்ன பிரமாதமா ஒரு நிமிஷம் கொஞ்ச நேரத்துல பார்க்க போறோம். தம்பி ஒரு நிமிஷம். பா, கிண்டு உனக்குள்ள கிண்டு. ஊருக்கே கேக்குற மாதிரி டொக்கு 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 இப்படியா? இருமாமா நல்லா இல்ல மாமா. இது வரைக்கும் தோசைக்கல்ல கொத்து பரோட்டா போட்டு பார்த்திருப்பீங்க. நல்ல ஒரு சட்டியிலே கொத்து கொத்துன்னு கொத்திட்டு இருக்கிறதே நம்ம கோபி மட்டும்தான். அவர் என்ன சமைக்கிறார், என்ன அந்த சமையல்ல வரப்போகுதுங்கிறத ஒரு பிரேக்குக்கு அப்புறம் நம்ம பார்ப்போம். நம்ம கண்டிப்பா அப்போ ஒரு பிரேக்.